நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. மேமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஜனனி மேமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பாருங்க. ஒரு விமன்ஸ்க்கு ஏத்த மூவி. இந்த ஜெனரேஷன்ல வந்து செக்ஸ் ரிலேட்டடான அதாவது வந்து ரேப் அதெல்லாம் நெறைய நடக்கிற ஜெனரேஷன்ல எப்படி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மூவி தான். இல்ல எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா இருந்துச்சு மூவி. எங்கேயுமே போர் அடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். இது வந்து விமன் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஜனனி மேம் ரோல் வந்து நல்லா இருந்துச்சு. டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2 ரோலுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. படத்தில் வந்து ஒன்று மணி மைண்டடாக இது பண்ணி எடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து விமன் சேஃப்டி எம்பவர் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மூவி தான். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. மூவி ஆக்டிங், ஹீரோ ஹீரோயின், வில்லன் ரோலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் இன் கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க டீட்டெயில்டாக. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்வின் கேரக்டர் எல்லாமே ஓவரால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப ரியலாக இருந்துச்சு. அதாவது நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு படத்தில். கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டாக ஷூட்டிங் சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த ட்வின் கேரக்டர் ஜனனி அக்கா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஓவரால். அது என்னன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ சேஃப்டி கொடுக்கணுமோ இப்போ பணக்காரங்க இருக்காங்க இப்படி இருக்காங்க, எல்லாருமே சமம், எல்லாரும் ஈக்குவல் இது இருக்கணும் அப்படின்றது தான் படம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும் படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம் இந்த படம். நிழல் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இளைஞர்கள் எல்லாருமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி நிறைய இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் நடக்குது. அதையெல்லாம் தடுக்கணும். இன்னும் தடுத்தா தான் இன்னும் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த டைரக்டர் டீம்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாங்ஸு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து எடிட்டிங் சூப்பராக இருக்குது. நல்ல படம், அருமையான படம். இந்த காலகட்டத்துக்கு நல்லா பார்க்கலாம். படம் நல்லா வந்திருக்கு சார். ஜனனி நல்லா நடிச்சிருக்காங்க. விஷாகன் ஹீரோவை பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. சரண்டரில் வில்லனா பண்ண கௌசிக் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. ப்ளஸ் இந்த படத்தில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் டைரக்ஷன் டீமில். நல்லா போயிட்டு இருக்கு படம். இப்போதைக்கு கான்செப்ட் வந்து ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் தான். சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்கொடுமைகள் பற்றி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ். தண்டனைகள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான். அப்போ தான் வந்துட்டு சட்டத்தில் வந்துட்டு தண்டனைகள் அதிகரித்தா சொசைட்டியில் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்லாம் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. எடிட்டர் நல்லா எடிட் பண்ணியிருக்காரு. கேமராமேன் டிஓபி மோகன்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா போயிட்டு இருக்கு. டைரக்டரும் நல்ல மெசேஜ் பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் நல்லா எழுதியிருக்காங்க. எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்லேயும் சவிதா ஆனந்த், அபிஷேக் சங்கர் சார், ப்ளஸ் நம்ம சிவன் சீனிவாசன் சார், நடிகர் சங்க தலைவராக, பழைய நடிகர் சங்க தலைவராக அந்த சிவன் சீனிவாசன் சார், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் நல்லா இருக்கு சார், அருமையாக வந்திருக்கு. எல்லாருக்க ரோலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது சார். பெண்களுக்கு உண்டான கான்செப்ட் சார். பெண்களுக்கு நீதி வேணுன்ற கான்செப்ட் தான். பெண்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் எமோஷனலில் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான். படம் நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் அருமையாக இருக்குது. எல்லா சீன்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. எல்லா ரோலும் எதுலேயும் போர் அடிக்கல. அவர் நல்லா இருக்குது சார். விறுவிறுப்பாக போகுது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். பார்க்கலாம் சார், தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலியாக பார்க்கலாம். பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சார். படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சார். படத்தில் வந்து கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சார். தென் வந்து டைரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து ஃபேமிலி எல்லாருமே நல்லா பார்க்கலாம். தென் வந்து கேமராவுக்கு சொல்ல போனால் லுக் வைஸில் பண்ணியிருக்காங்க சார். சூப்பராக இருக்குது கேமராவுக்கு சார். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குதுல்ல சார், அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். அதுக்கான ஒரு நியாயம் வந்து கிடைக்கல. அதுதான் படத்தில் வந்து ஒரு மெயின் பொருளாக இது காட்டியிருக்காங்க.
சார் பார்த்தீங்கன்னா போலீஸாக நிசகன் ப்ரோ பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டருமே பண்ணியிருக்காரு. தென் வந்து படத்தில் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க சார். பார்க்கலாம் சார், கண்டிப்பாக பார்க்கலாம்.